வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடப்பாண்டுக்கான வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது இயல்பை விட மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் கணிப்பு. வரி வருவாய் விவகாரத்தில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவுடன் புதிதாக கூட்டணிக்கு சேர்ந்துள்ள அதிமுக அவர்களிடம் வலியுறுத்துங்கள் என்றும் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேறல்ல. ஆகவேதான் கடன் குறித்து பேச அதிமுகவுக்கு தார்மீக உரிமை இல்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் சாடல். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்கினாலே 3 லட்சம் கோடி அளவுக்கு கடன் குறையும் என்றும் பேச்சு. அதிமுக ஆட்சி முடிவில் வைத்த கடனுக்கு நாங்கள் வட்டியாக 1,40,000 கோடி வட்டி கட்டி வருகிறோம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. கடனில் தமிழகம் தத்தளிப்பதாக அதிமுக கூறுவது தவறு என்றும் காட்டம். ஆளுநரின் செயல்பாடு அரசியல் சட்டத்திற்கும் சட்டப்பிரிவு விதிகளுக்கும் முரணானது என்று முதலமைச்சர் பேச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் கொண்டு வரும் சட்ட முன்வடிவை திருத்தும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்றும் திட்டவட்டம். சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவில் ஆளுநர் அனுப்பிய கருத்துக்களை பேரவை நிராகரிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஆளுநர் பரிந்துரைகளை நிராகரிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். நாமக்கல் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். கிட்னி திருட்டு புகாரில் அரசு முறையாக விசாரணை நடத்தவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற வாசகம் பொருந்திய பேட்சுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வருகை. நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப அதிமுக உறுப்பினர்கள் திட்டம். கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட மருத்துவமனையின் உரிமம் பாரபட்சம் இன்றி ரத்து செய்யப்பட்டது. வினித் IAS தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். கிட்னி முறைகேடு குறித்து தொலைக்காட்சிகளில் வந்த செய்தியின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு 2 புரோக்கர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் கிட்னி திருட்டு குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. அனைவரிடத்திலும் அன்பாக பாகுபாடின்றி பழகக்கூடியவர் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது பிறந்த நாள். சென்னை கிண்டியில் அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி மலர்தூவி மரியாதை. அன்புமணி ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை. 3 கோரிக்கைகளை சபாநாயகர் அப்பாவு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். மாடு மேய்க்கும் பையன் கூட இப்படி ஒரு பேச்சை பேச மாட்டான் என்று அன்புமணி பேச்சு குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். ஐயாவுக்கு ஏதாவது ஆனால் தொலைத்து விடுவேன் என்று பேசிய அன்புமணிக்கு ராமதாஸ் பதில்.
திருமண மோசடி புகார் தொடர்பாக மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜர். புகார்தாரரான ஜாய் கிறிசல்டாவும் ஆஜரானார். அவதூறான கருத்துக்களுடன் தன்னை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு. 24 மணி நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கையை திரும்ப பெற வேண்டும், தவறினால் உரிமையியல் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரோடு அருகே மேம்பாலத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது பெண் குழந்தையை கடத்திச் சென்ற மர்ம நபர்கள். சித்தோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. சென்னை காரனோடை சுங்கச்சாவடியில் சோதனையின் போது 320 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய சரக்கு லாரி. ரகசிய அறை அமைத்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடத்தியது அம்பலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 12,000 நெருங்கியதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகர் பகுதியில் 9 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்க்கும் கனமழை. சாலையில் மழைநீர் ஆறு போல் ஓடுவதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். திருச்செந்தூரில் கொட்டிய கனமழையால் சிவன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. முழங்கால் அளவிற்கு மேல் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பக்தர்கள் கடும் அவதி. திருச்செந்தூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர். குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. தூத்துக்குடி மாநகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல் மாறிய சாலைகள். பழைய மாநகராட்சி ரயில் நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாக பகுதியில் தேங்கிய மழைநீர். நோயாளிகள் கடும் அவதி.